ஒரு ஆளு ஒரு செத்துப்போன ஆளு. அ, அ. போஸ்ட்மார்ட்டம் பெரியகுளமா அவங்க ஊரு. சரி, பெரியகுளம். சரி, சரி. அங்க அவங்க கணவன் கத்தியால குத்திருக்காய்ங்க. ஆ. குத்துன பிறகு அது அ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ள செத்து போயிருச்சு. சரி, சரி, சரி. அதுக்கா நான் போய் ஜெபம் பண்ணா அது எந்திரிச்சிருச்சு. ஐய்! எந்திரிச்சு உட்காந்துருச்சு. இறந்து போன ஆமா. அ. அது ஒரு பெரிய இதாயிருச்சு. மெசேஜ் ஆயிருச்சு அங்க. மொத்தம் தீயாயிருச்சு அங்க. ஓ! எல்லாரும் என்ன ஆக்சுவலா பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஓ! கழுத்து வெட்டப்பட்ட ஒரு ஆளு. ஆமா. நீங்க என்ன பண்ணீங்க? போய் ஆண்டவர் கை வச்சு அப்பல்லாம் ஒரு தீவிரமான ஒரு ஆளு. அ. கைய வச்சு பெரிய சத்தம் போட்டு ஜெபம் பண்ணேன். அங்க டெட் பாடி படுக்க வச்சிருக்காங்க. ஆமா. படுக்க வச்சிருந்தாங்க. சரி. நான் போய் ஜெபம் பண்ண பிறகு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்து அவங்க அம்மாவ கூப்பிட ஆரம்பிச்சுருச்சு. அவர் உடனே பயந்து அந்த மாரி நேரத்துல தான் என்னைய 2 பேர் புடிச்சு குடுத்து, அ, வெளிய புடிச்சு குடுத்து, அ, அ, மறுபடியும் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கைய கால அ. உடைச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி ஒரு இறந்து போன ஒரு ஆள எழுப்பியிருக்கீங்க? அது எதுவும் ஆச்சரியமா உங்களுக்கு? என்னமே தெரியாது பிரதர். ஆண்டவர் கை வைக்க சொன்னாரு, ஜெபம் பண்ணேன். அது அ. எந்திரிச்சு உட்காந்து அப்ப எல்லாம் அந்த அவங்களுக்கு அது சத்தம்லாம் ஆச்சரியமா எழுந்திரிக்க அ இருக்கு. எழுப்புறங்கிறதெல்லாம் எனக்கு அது சத்தியமே எனக்கு தெரியாது. இல்ல அங்க இருக்கிறவங்க எதுவும் ஆச்சரியமா பார்க்கலையா? ஐயோ! எல்லாருமே ஆச்சரியமாயிட்டாங்க. அ, 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 அட்ரஸ் குடுங்க. எங்களுக்கு ஆண்டவர் தான் மெய்யான தேவன். அ, அ, அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இதாயிட்டாங்க. அ, அ, டாக்டர் ஒரு ஆளு அ, உதவி டாக்டர். அ, அவர் தான் இந்த எழுதிக்கிட்டு இருந்தாரு. அ, 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 அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அ, அ நான் ஓட ஆரம்பிச்சேன். "ஓடாதயா நான் பார்த்துக்கிறேன்னு" சொன்னா கூட நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன். அ, அதுக்கப்புறமா அந்த வெளிய கேட்டுக்கிட்டு தான் புடிச்சாங்க. அ, பிடிச்சு கொண்டு போய் நான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி ஓடி வர மாரி படிச்சு அ, பிடிச்சு வந்த பிறகு இல்ல இல்லன்னு சொல்லி, அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கலாம் புடிச்சு